விநியோகம் வழங்கப்படுகின்ற இன்றைய நாள் ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த மதியம் விசேட பூஜைகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது இந்த சக்தி பூஜை என்பது நடைபெறுவதற்கு இந்த உலகம் வழங்குகின்ற நிகழ்வானது வாரந்தோறும் சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த கிராமத்திலே இருக்கின்றவர்கள் அல்லது வெளி இடங்களிலே இருக்கின்றவர்கள் உண்மையிலே அந்த வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்த முடியாது சிரமப்படுகின்றவர்களுக்காக இந்த உலருணவு விநியோகமானது தமது தாத்தாவிடத்தினுடைய நிதி அனுசரணையாளராக இருக்கின்ற அபிலன்சாமி அவர்களுடைய அந்த திட்டத்தின் கீழே நமக்கு நாமே என்கின்ற அந்த பொருளுக்கு அமைவாக இவை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே மென்மேலும் இந்த திட்டமானது விரிவடைந்து பெரும்பாலானவர்கள் அந்த நலிவுற்றவர்கள் என்போர் நமது கிராமத்திலும் சரி இந்த நாட்டிலும் சரி யாரும் இருக்கக்கூடாது. அனைவருமே சகல சிறப்புகளோடும் இந்த வாழ்வாதாரம் உணவளிப்பு என்கின்ற அந்த விடயங்களிலே அனைவரும் சமத்துவமாக திகழ வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய இருவரும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணுகின்றேன். அதே வேளையிலே இந்த உணவு விநியோகம் இந்த உணவு விநியோகம் இந்த நடைபெற்றோருக்கு வழங்கப்படுகின்றது. இங்கு வருகை தந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய கணவந்தர்களாக இருக்கின்றவர்கள் அல்லது உங்களுடைய உறவுகளிலே வெளிநாடுகளிலே வசதிகளோடு இருக்கின்றவர்கள் இந்த தான தர்மம் இந்த அற செயற்பாட்டிலே நீங்கள் அவர்களை ஈடுபடுத்த முடியும். அவர்கள் இந்த கபிலன் சுவாமிகளுடைய இந்த திட்டத்தோடு இணைந்து அவர்களால் இயன்ற இந்த உதவிகளை வழங்குவதன் மூலம் இந்த நலிவுற்றோர் என்கின்ற நிலையிலே இருக்கின்றவர்கள் இந்த நாட்டிலே இல்லாமல் இருக்க முடியும். அந்த வகையிலே அனைவரும் கைகோர்த்து இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நமக்கு நாமே இந்த திட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மேலும் இந்த நிகழ்வானது விரிவடைந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய நல்ல ஆசைகளை கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு ஒரு விடயம் என்னவென்றால் இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த மதிய போசனம் நிகழ்வானது சக்தி பூஜை என்று சொல்லப்படுகின்ற இந்த அன்னதான நிகழ்வு மிகவும் சிறப்புற நடைபெற்று வருகின்றது. இந்த சக்தி பூஜையானது சிறப்புற நடைபெறுவதற்கு இந்த ஆலயத்திலே வருகை வந்திருக்கின்ற பெருமானுடைய அடியவர்களாக இருக்கின்ற நீங்கள் எல்லாம் இந்த அன்னதான நிகழ்வுக்கு நீங்கள் நேர காலத்தோடு இங்கு வருகை தந்து அவர்களுக்குரிய ஒத்துழைப்புகளை நல்க வேண்டும். இந்த மரக்கடிவத்திருந்த போன்ற நிகழ்வுகளிலே எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு இந்த அன்னதான நிகழ்வு சிறப்புற நிகழ்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. அது மாத்திரமன்று இல்லாது நான் கடந்த வாரம் கூறியிருந்தேன், இந்த ஐயருடைய சன்னிதானத்திலே இந்த உணர்வுகளை வருகின்றவர்கள் நீங்கள் உங்களுடைய ஒரு கைங்கரியமாக இந்த சரியை சொன்ன இந்த ஆலயத்திற்கு ஆற்ற வேண்டும் என்று அபிலன்சாமி அவர்கள் விரும்புகின்றார். ஆகவே ஐயனுக்கு செய்கின்ற தொண்டினாலே உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த நன்மையும் இந்த ஆலயத்திலே வருவதாலே கிடைக்கின்றது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், 4 மார்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரியை, கிரியை, யோகம், தியானம் என்று. அந்த 4 மார்க்கங்களிலும் முத்தி பெரும்பேற்றை பெற்றவர்கள் அந்த 4 என்று அவர்களை நாயன்மாரை நாங்கள் வழிபடுகின்றோம். அந்த சிறப்புகளிலே ஒன்றுதான் இந்த சரியை தொண்டு என்பது ஒரு ஆலயத்திலே. ஆகவே உங்களால் முடிந்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து உங்களுடைய கரங்களினாலே இந்த ஆலயத்திற்கு செய்கின்ற அந்த சரியை தொண்டு ஆனது மிகவும் இன்றியமையானது ஒன்று. உங்களால் முடிந்தவர்கள்